தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட கனிமொழிக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்றும் நாடார் இனத்தை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பில் சென்னை போரூரில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது நாடார் சமூகத்தினர் பெரும்பான்மையாக உள்ள கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மக்களவை தொகுதிகளில் நாடார்களையே வேட்பாளர்களாக நிறுத்தும்படி அரசியல் கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படுது. குறிப்பா சொல்லணும்னா 1952லயே 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடார்கள் இருந்தாங்க. ஆனா இந்த 2019 வெறும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா தூத்துக்குடியில மாட்டு சமுதாயத்தை சேர்ந்த கனிமொழி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அரசியல் கட்சிகள் தூத்துக்குடி நாடார் தொகுதி இதுவரைக்கும் திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், கலைஞரையா இருக்கும் போதும், அப்ப ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது நாடார்களுக்கு தான் கொடுத்துட்டு வந்தாங்க. அதை இப்ப இருக்கிறவங்க கடைபிடிக்கணும். பணத்துக்காகவோ இல்ல வேறு சில காரணங்களுக்காக நாடார்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க கூடாது. அது பாரதிய ஜனதாவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், நாம் தமிழர் இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய தொகுதியில் நாங்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதியில் எங்களுக்குரிய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். கொங்கு பகுதியில் 50 லட்சம் நாடார்கள் இருக்காங்க. அந்த வாக்கை மதிச்சு கொங்கு பகுதியில் ஈரோடு தொகுதி கொடுக்கணும். சென்னையில கிட்டத்தட்ட நாங்க 30-40 லட்சம் நாடார்கள் இருக்கிறோம். நாங்கள் இல்லாத தொகுதி கிடையாது. எல்லா தொகுதியுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற பொறுப்பு நாடாளுமன்ற இருக்கு. அப்படி இருக்கும்போது வடசென்னையில் 1967 நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கோம். அதை கருத்தில் கொண்டு வடசென்னை, தென் சென்னை போன்ற தொகுதிகளில் நாடாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கை. நாடார் சமுதாய வாக்கு, அதாவது எப்படி பார்த்தாலும் நாடார்கள் கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்சி நிறுத்தும் இல்லையா? எல்லா கட்சியும் நிறுத்தாலும் ஒரு கட்சி நிறுத்தம் இல்லையா? அவரை ஆதரிச்சு எங்களுடைய வாக்கு வங்கியா அவருக்கு நாங்க ஓட்டு போடுவோம். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. நிறுத்தாத பட்சத்தில் வேட்பாளர் அறிவிப்போம். ஆமா, நாடார் சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் கேட்கிற தொகுதியில நாடார்கள் வேட்பாளர் நிறுத்தாவிட்டால் நாடார் அமைப்புகளை ஒருங்கிணைத்து வேட்பாளர்களை நிறுத்தி அரசியல் கட்சி வேட்பாளர்களை தோற்கடிப்போம். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியில கனிமொழிக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. நாடார் சமுதாயத்தை சேர்ந்த திமுக உறுப்பினருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கனிமொழியை நிச்சயம் இந்த முறை தோற்கடிப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.